அகிம்சை 17. தேவ் அங்கு வருவான் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஹாய் மிஸ்ஸஸ் தேவ் என்ற அவன் அழைப்பில் மூவரும் திரும்பி பார்க்க உள்ளே வந்தவனோ, இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுமே, இன்னும் எத்தனை நாள் தான் ஒரே விஷயத்த பிடிச்சுக்கிட்டு பேச போறா எனும் எண்ணத்தில், அடியே குட்டி பட்டாசு, ஏண்டி எப்ப பார்த்தாலும் இப்படி வெடிச்சுக்கிட்டே இருக்க? இப்ப என்ன? நான் உன் சம்மதத்தை கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான் உன் பிரச்சனை. சரி, இப்போ கேக்குறேன், இந்த தேவ்ரியான கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமாடி? நம்ம 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என கேட்டவனோ அதோடு நில்லாமல் சட்டென அவள் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டு விலக, இதை சற்றும் எதிர்பார்க்காத தேஜு அதிர்ந்து போய் சிலை என அவனையே விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தாள். இமை சிமிட்டாமல் தன்னையே பார்க்கும் அவள் அழகை கண்டவன் பார்வை சிறிது சிறிதாக ரசனை பார்வையாக மாறிப்போனது. அதில் அவன் எண்ணங்கள் தடமாறி போவதை உணர்ந்தவன் பிறகு தான் இருக்கும் இடத்தின் நிலை உணர்ந்து தன் எண்ணங்களை திசை திருப்ப முயற்சித்தான். தன் குரலை செருமிக் கொண்டு அவளை நெருங்கியவன், என்ன சைட் அடிச்சது போதும், கொஞ்சம் சீக்கிரம் பதில் சொல்றியா என அவளிடம் புன்னகைத்தபடியே கேட்க, அவன் கூறிய வார்த்தைகளின் தாக்கத்தில் இருந்தும் அவன் கொடுத்த முத்தத்தில் இருந்தும் இன்னும் வெளிவராதவள் அப்படியே நின்றாள். தான் அருகில் வந்தாலே விலகி ஓடுபவள் என்று எவ்வளவு நெருங்கியும் அசையாது நிற்பதைக் கண்டவன் மனமோ அவளை மேலும் நெருங்க சொல்ல, ஆரவ், மித்ரா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா? நான் என் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றதுமே மித்ரா ஏதோ புரிந்தவளாக இதழில் வெட்க சிரிப்போடு வெளியேறினாள். ஆரவுக்கு தான் ஒன்றும் புரியவில்லை. அண்ணன் தனியாக பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக் கூடாது, நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் எனும் நோக்கில் தேவிடம் ஏதோ கூற வந்தவனை வெளியில் போன மித்ரா மீண்டும் வந்து இழுத்து கொண்டு சென்றுவிட, ஏய் விடுடி, என் அண்ணன் பாவம் தனியா திட்டு வாங்க போறாரு, நான் கூட இருந்தா அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவல்ல என்றவனை ஏற இறங்க பார்த்தவள், லூசாடா நீ? நீ எல்லாம் அவருக்கு தம்பி, இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கியா என கேட்கவும், இல்ல என வேக வேகமாக தலையாட்டினான் ஆரவ். எப்படி பண்ணுவ? இப்படி ஒரு தத்தியா இருந்தா எவதான் உன்னை லவ் பண்ணுவா என்றதும் திரு திருவென விழித்தான். சரி, அதெல்லாம் விடு. என்ன சொன்ன? இதுக்காகவாவது யூஸ் ஆகட்டுமேன்னு தேவ் மாமாவையும் தேஜுவையும் சேர்த்து வைக்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா என்றதும் அதிர்ந்துதான் போனான் ஆரவ். இப்போ நீ என்ன சொன்ன? தேவ் மாமாவா என வாய்ப்பிழந்தவனை ஏற இறங்க பார்த்தவள், ஆமா, என்னதான் தேஜு எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் அவ எனக்கு ஒரு நல்ல அக்கா மாதிரிதான், அக்கா புருஷன் எனக்கு மாமா தானே என்றவளை பார்த்து, அப்போ மாமாவோட தம்பி உனக்கு யாரு என கேட்டான் ஆரவ். இது என்ன கேள்வி? மாமாவோட தம்பியும் எனக்கு மாமாதான் என கூறிய பிறகே அவன் கேட்டதன் அர்த்தம் புரிய புருவம் சுருக்கி அவனை முறைத்து பார்த்தாள் மித்ரா. அவன் இதழில் ஒரு கள்ள சிரிப்போடு, போ, என்னையும் மாமான்னு கூப்பிடுறியா என்றதும், ஏண்டா, அங்க அவ என்னைய போட்டு அந்த அடி அடிச்சப்போ வேடிக்கை பார்த்துட்டு நின்னது மட்டும் இல்லாம கையில லெக் பீஸோட நிக்கிறான்னு ஏத்தி விட்டுட்டு, இப்ப வந்து என்ன மாமான்னு கூப்பிடு மச்சான்னு கூப்பிடுன்னு வலிஞ்சுகிட்டு நிக்கிற, இருடா வர உன்ன என்றவள் அருகில் இருந்த ஒரு மரத்தின் குச்சியை எடுத்து ஆரவை அடி வெளு வெளுவென வெளுத்து விட்டாள். ஐயோ அம்மா, வலிக்குதுடி, விடுடி ராட்சசி என்றவன் அங்கும் இங்கும் ஓட, அவன் பின்னாலேயே ஓடி சென்று அவனை விரட்டி விரட்டி அடித்தவளோ மூச்சு வாங்க ஒரு மரத்தடியில் அமர்ந்து விட்டாள். அடி வாங்கிய ஆரவோ, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா என்பது போல் ஸ்டைலாக போஸ் கொடுத்து கொண்டு நின்றிருந்தான். இங்கு தேவ் தன்னை கண்கொட்டாமல் பார்ப்பவளை அழைத்து கொண்டு அறையினுள்ளே போனவன் இதற்கு மேலும் பொறுமை காக்க முடியாதவனாக அறையின் கதவை படார் என அரைந்து சாற்றி அதனை இறுக பூட்டினான். அந்த சத்தத்தில் சுயம் அடைந்தவள் சுற்றுமுற்றும் பார்க்க ஆரவும் மித்ராவும் உடன் இல்லாதிருப்பதை உணர்ந்து மீண்டும் அதிர்ந்து போய் அவனை பார்த்திருந்தாள். அதில் இவனது மனமோ மேலும் அவளை நெருங்க சொல்ல, அப்படி பார்க்காதடி, அப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பில்ல என்றவன் அவளை பார்த்தவாறே முன்னோக்கி நடந்தான். அவன் பார்வையிலும் செயலிலும் மாற்றத்தை கண்டவள், கிட்ட வராதீங்க தேவ், அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது
என விரல் நீட்டி எச்சரித்தவாறே அவள் பின்னோக்கி நடக்க, ஏதாவது செய் பேபி, அதுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருக்க என்று குறும்பு புன்னகையை இதழில் தவளவிட்ட தேவ் விலகி செல்ல முயன்றவளின் இடையே தன் வன்கரம் கொண்டு சுற்றி வளைத்து தன்னை நோக்கி அவளை இழுக்க, அதில் தடுமாறி அவன் மீதே மோதி நின்றாள் தேஜு. என்ன பண்றீங்க? என்ன விடுங்க என அவனிடம் இருந்து விடுபட முயன்றவள் அவன் மார்பிலேயே பட் பட்டென அடிக்க, அதை சுகமாக வாங்கிக் கொண்டவனோ இவ்வளவு நெருக்கத்தில் அவளை கண்ட பிறகு இதற்கு மேலும் தாங்காது என மற்றைய கரத்தால் அவளது பின் கழுத்தை பற்றி இழுத்து சட்டென அவள் இதழை கவ்விக்கொண்டான். இமைகள் விரிய அதிர்ந்து விழித்தவளது நயனங்களை ரசித்தவன் அவள் விழி வீச்சினை தாங்க முடியாது தன் இமை மூடி அவளது இதழை சுவைக்கத் தொடங்கினான். தன் மொத்த ஆசையையும் காதலையும் தன் இதழ் வழியே அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தவனை அடித்துக் கொண்டிருந்த கரங்கள் அசைவற்று அப்படியே நின்றது. இந்த இதழ் முத்தத்தையும் இவன் வாசனையையும் இவன் தொடுதலையும் ஏற்கனவே உணர்ந்தது போல அவளது ஆள் மனதிற்கு தோன்றவே அனைத்தையும் மறந்து அவன் முத்தத்தை ஏற்க துணிந்தாள் பெண்ணவள். தன் முத்தத்தை அவள் ஏற்கிறாள், தன்னை ஏற்கிறாள் என்று உணர்ந்தவன் மனமோ ஆனந்த கூச்சலிட, மேலும் முத்தத்தின் வேகத்தை கூட்டியவன் ஆழமாகவும் அழுத்தமாகவும் தன் இதழின் வழியே அவளுக்கு தன் காதலை உணர்த்தி கொண்டிருந்தான். அவன் முத்த சத்தமும் அவள் முனகல் சத்தமும் அந்த அறையினையே நிறைத்திருக்க, தேவ் என்று கிறங்கிய குரலில் அழைத்தாள் அவள். என்றவனோ அவளின் தேவ் என்ற கிறங்கிய குரலில் சொக்கிப் போனவன் தன் முத்தத்தின் தீவிரத்தை மேலும் அதிகப்படுத்தினான். அவளது கரமோ தானாக உணர்ச்சி மிகுதியில் அவனது பின்தலை பிடரியை இறுக பற்ற, மற்றைய கரமோ அவனது முதுகை அழுந்த பற்றியதில் ஆண்மகனின் உடலெங்கும் பாய்ந்தது மின்சாரம். அதில் விழிகளை மேலும் இறுக மூடியவன் அடுத்த நொடி அவள் இதழை விடுத்து தன் இதழ் கொண்டு அவள் கழுத்தில் ஊர்வலம் நடத்த, அவன் மூச்சுக்காற்றின் வெப்பம் அவளை சுட்டதில் மேலும் மேலும் கிறங்கி போனவள் மதி மயங்கி அவனை தன்னுள் அழுந்த புதைத்துக் கொண்டாள். தேஜுவின் செயலில் ஆண்மகனது உணர்வுகள் தூண்டப்பட ஆடவனுக்கோ கூடிக்கொண்டே போனது தாபம். பேபி, ஐ காண்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப் டி, எனக்கு நீ இப்பவே வேணும் என்றவனோ அவள் வெற்றி இடையினுள் கரத்தினை நுழைத்து இறுக பற்றி அவள் இடையே தன் உடலோடு நெருக்கிக் கொண்டான். அவளது கழுத்து வளைவில் முத்தமிட்டவாறே கீழிறங்க அவள் மென்பஞ்சு பொதிகளில் அழுந்த முத்தமிட்டதும் அவனிடம் மயங்கி கிடந்த தன் பெண்மை உணர்வுகள் சட்டென விழித்துக் கொண்டன தேஜுவிற்கு. அதில் அவனை தள்ளிவிட்டு விலகியவளின் கரத்தை பற்றி இழுத்தவன், பிளீஸ் 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 பேபி, முடியலடி, புரிஞ்சுக்கோ என்றவனோ மீண்டும் அவளது இதழை சிறை செய்ய முயல தன் மொத்த சக்தியும் ஒன்று திரட்டி அவனை தள்ளிவிட்டு அறையை விட்டு வெளியே ஓடி வந்தவளுக்கோ வேக வேகமாக மூச்சு வாங்கியது. இங்கு தேவ் தன்னை சமன் செய்ய முயன்று தோற்றுக்கொண்டிருந்தவன் தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடமடவென அருந்தினான். அவனது மனமும் உடலும் இப்போதே அவள் வேண்டுமென ஆர்ப்பரிக்க வெகு சிரமப்பட்டு தன்னை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் அந்த ஆண்மகன். இம்சை 18. தேவிடம் தன்னை மறந்து நின்றதை எண்ணி தன்னையே நொந்து கொண்டவள் திரும்ப அவன் முகம் பார்க்கவே தயக்கமாக இருக்க, மித்ராவை தேடி ஓடிச் சென்றாள் தேஜு. தன்னை நோக்கி வருபவளை பார்த்த மித்ரா, அடியே பார்த்து, மெதுவா வாடி என்க. சரி வா, நம்ம போகலாம் என மித்ராவின் கையை பிடித்து இழுத்தாள் தேஜு. அவளை புரியாத பார்வை பார்த்த மித்ரா, எங்க என கேட்க, எங்கயா? இது என்ன கேள்வி? நம்ம வீட்டுக்கு தான். உனக்கு என்ன பைத்தியம்மா பிடிச்சிருக்கு? நீ உன் புருஷன் வீட்ல தானே இருக்கணும். அதான் இப்போ நீ கிடைச்சிட்டியே, அப்புறம் என்னடி? எதுக்கு நான் அவன் கூட போகணும்? உன்னை வச்சுதானே மிரட்டிட்டு இருந்தாங்க, அதான் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சே. அப்படியே அரைஞ்சு என்ன பாரு, ஒழுங்கா அவர் கூட போற வழிய பாரு என இவர்கள் ஒரு புறம் பேசிக்கொண்டே இருக்க, அறையில் இருந்த தேவோ ஆரவ் என்று பெரும் குரல் எடுத்து கத்தினான். அதில் அதிர்ந்த இருவரும் குரல் வந்த திசை நோக்கி பார்க்க, ஆரவ் மட்டும் தேவை நோக்கி ஓடினான். என்னன்னா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க என்று பதட்டமாக கேட்க, அப்பா கால் பண்ணினாரு ஆரவ். அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்காம், ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்கிறதா சொன்னாங்க என்றான் பதறியபடியே. ஆரவுக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் அண்ணனின் கலங்கிய நிலை கண்டு தன்னை சுதாரித்தவன்,
அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகியிருக்காது. நீங்க பயப்படாதீங்க. வாங்க, நம்ம உடனே கிளம்புவோம் என்றவன் தேவை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தான். இதுவரை இவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த தேஜுவும் மித்ராவும் நாங்களும் வாரோம் என்று கூற சரி என தலையசைத்தான் ஆரவ். தேவிற்கு உடல் பதட்டத்தில் நடுங்க. நீயே டிரைவ் பண்ண ஆரவ், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு என்றான். சரி என தலையசைத்த ஆரவ் கார் சாவியினை வாங்கி கதவை திறந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர, தேவ் பக்கத்து இருக்கையில் அமர்ந்து கொள்ள, பெண்கள் இருவரும் பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டனர். தேவ் சொன்ன மருத்துவமனையை நோக்கி காரை ஓட்டிய ஆரவிடம், சீக்கிரமா போ ஆரவ், சீக்கிரம் என தேவ் கூறிக்கொண்டே வர, ஆரவ் சாதாரண நேரத்தை விட 20 நிமிடம் முன்னதாகவே வந்து சேர்ந்தான். காரை நிறுத்தியும் நிறுத்தாமலுமே கதவை திறந்து கொண்டு முதல் ஆளாக மருத்துவமனைக்குள் ஓடிய தேவ் வரவேற்பாளர் பெண்ணிடம் அன்னை இருக்கும் அறையை பற்றி தெரிந்து கொண்டு லிப்டுக்காக காத்திராமல் 2 படிக்கட்டுகளாக தாவி தாவி ஏறி அன்னை இருக்கும் தளத்தை வந்தடைந்தான். மற்ற மூவரும் பதட்டமாக ஓடி வர தேவை கண்ட ஆதித்யன் அவரோ, தேவ், உங்க அம்மாவை பாத்தியாப்பா? என்னால அவளை இப்படி பார்க்கவே முடியல என்றவர் தேவினை கட்டிக்கொண்டு அழுதே விட்டார். அன்னையை அவசர சிகிச்சை கதவின் வழியாக பார்த்தவனுக்கு அவன் அன்னை மூச்சுவிட சிரமப்படுவதும் அவரை சுற்றி மருத்துவரும் செவிலியரும் நின்று அவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதுமாக இருக்க அதை பார்த்தவன் இதயமோ கனத்து போனது. அதே நேரம் மற்றைய மூவரும் உள்ளே வரவும் தேவ் உடைந்து போனவனாய் இருக்கையில் அமரவும் சரியாக இருந்தது. இதை பார்த்த ஆரவ் மனது பதற அவனிடம் சென்றவன் அவன் கைகளை பற்றி கொண்டு, அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க அண்ணா என்றான். ஆனால் அவனை தேவ் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாது தரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். தன் அன்னையை கண்ட ஆரவின் மனமும் துடித்து போனது. ஆனால் தான் கலங்கினால் அண்ணனை யார் தேற்றுவது என்று எண்ணியவனோ தன்னை திடமானவனாக காட்டிக்கொண்டான். தேவ் தந்தை ஆதித்யனுக்கோ தன் மனைவி இப்படி இருப்பதை கண்கொண்டு காண முடியவில்லை. எல்லோர் மீதும் அன்பு காட்டுபவள், நான் என்ற அகங்காரம் சிறிதும் இல்லாத நல்ல உயிர் இப்படி இருப்பதைக் கண்டு துவண்டு போனார். தேஜு சிறிது நாட்களை பழகியிருந்தாலும் தன் அன்னையை போன்று அன்பினை பொழிந்த அத்தை நிலையை எண்ணியவளுக்கோ கண்களில் தானாக கண்ணீர் சுரந்தது. மித்ராவிற்கு அவரை தெரியாது போனாலும் ஆரவ் அன்னை என்பதால் ஆரவ் நிற்கும் நிலையைக் கண்டு அவளும் வருந்தினாள். தேஜு தேவை பார்க்க அவனோ உடைந்து போனவனாய் ஒரு வார்த்தையும் பேசாது அமர்ந்திருந்தான். இதைக் கண்டு மித்ரா தேஜுவிடம், ஏய், என்னடி பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? போ, போய் அவரை சமாதானம் பண்ணு என்றவளிடம் மறுத்து பேச தோன்றவில்லை தேஜுவிற்கு. சரி என தலையசைத்தவள் தேவை நோக்கி நெருங்கியதும், தேவ் என்றழைக்க மனம் உடைந்தவனாய் அவளது இடையை கட்டிக்கொண்டு, அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல அஸ்வினி, எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்குடி என்றான் கலக்கமான குரலில். அவன் தலையில் கை வைக்கப் போனவள் கரமோ ஒரு வினாடி அப்படியே நின்று பின்பு தயங்கியபடியே அவன் தலைமுடியை கோதிவிட்டவள், அம்மாவுக்கு எதுவும் ஆகாது தேவ், நீங்க பயப்படாதீங்க என்றாள் மெல்லிய குரலில். அவனை சமாதானம் செய்வதற்காக அவன் அருகே அமர்ந்தாள் தேஜு. அவன் அருகில் அமர்ந்ததுதான் தாமதம். அந்த 6 அடி ஆண்மகன் சிறு பிள்ளையைப் போல அவள் மடியில் முகம் புதைத்து கால்களை குறுக்கி படுத்தவனோ, இங்கேயே இரு அஸ்வினி, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றவனை பார்த்தவளுக்கோ, இவன் உண்மையிலேயே தேவ்தானா என்றுதான் தோன்றியது. தொழிலில் அத்தனை பேரையும் கட்டி ஆள்பவன், எப்போதும் கம்பீரம் குறையாத ஆண்மகன் இப்படி குழந்தையைப் போல தவிக்கிறானே என்று எண்ணியவள், அம்மாவுக்கு ஒன்னும் இல்ல தேவ், அவங்க சீக்கிரம் குணமாகிடுவாங்க, நீங்க தைரியமாயிருங்க என்றவள் மனமோ தேவ் இருக்கும் நிலையைக் கண்டு இளகித்தான் போனது. கதவை திறந்து வெளியே வந்த மருத்துவரோ ஆதித்யனை கண்டவர் அவரிடம், அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்காங்க, சரியான நேரத்துல கொண்டு வந்ததால காப்பாத்த முடிஞ்சது, இப்போ அவங்க ஸ்டேபிளா இருக்காங்க, ஆனாலும் இது ஸ்ட்ராங் அட்டாக் தான், நீங்க அவங்கள ரொம்பவே கவனமா பாத்துக்கணும், எமோஷனல் ஆகிற மாதிரியோ இல்ல ஷாக் ஆகிற மாதிரியான விஷயங்களையோ அவங்க கிட்ட பேசுறத தவிர்த்துடுங்க, இன்னும் 24 மணி நேரம் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும், தென் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் என்றதும், இப்போ நாங்க அம்மாவை பார்க்கலாமா டாக்டர் என்றான் தேவ். ஷியோர்,
நீங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஆனா ரொம்ப நேரம் பேசாதீங்க. ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்." என்றவர் அங்கிருந்து நகர, முதல் ஆளாக உள்ளே நுழைந்த தேவ் அன்னையின் நிலை கண்டு துடித்துப் போனான். "அம்மா!" என்று அழைத்தவன் குரலோ தழுதழுத்தது. அவன் புறம் திரும்பிய அவன் அன்னை, "எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நீ பயப்படாத" என்றார் மெல்லிய குரலில். எப்போதும் கலகலப்பாக இருப்பவர், தனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உறுதுணையாக நிற்பவரை இந்த நிலையினை காண முடியாது விம்மிய மனதை அடக்கியவன், "உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு இப்போ என்ன நடந்துச்சு?" என்றவனை பார்த்த பார்வதியாரோ, "ஒண்ணும் இல்லப்பா. உன்னோட கல்யாணத்த பார்க்கணும்னு அம்மா எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அத பார்த்து கொடுத்து வைக்கலையேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேனா, அப்படியே நெஞ்சு வலி வந்து மயங்கிட்டேன்" என்றதும், "அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தானாம்மா? என்ன மன்னிச்சிடுங்கம்மா" என்றவனுக்கோ குற்ற உணர்ச்சியாக இருக்க, அதற்கு மேலும் அங்கு நிற்க முடியாமல் வெளியேறினான். அடுத்ததாக அவன் தந்தை ஆதித்யனும் ஆரவும் உள்ளே வர, நோயாளியாக படுத்திருக்கும் பார்வதியை பார்த்த இருவரும் அமைதியாக நின்றனர். பிறகு மூவரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்தவர்கள் பக்கென்று சிரிக்க ஆரம்பித்து விட்டனர். பார்வதியாரோ திடமாக எழுந்து அமர்ந்தவர், "என்னடா என் மருமக நம்பிட்டாளா?" என்றதும், "அதுதான் ஆஸ்கார் அவார்ட் வாங்குற அளவுக்கு ஆக்டிங் போட்டுட்டீங்களே மம்மி, அப்புறம் நம்பாம இருக்க முடியுமா?" என்றான் ஆரவ். "சத்தம் போடாதடா, கண்டுபிடிச்சிட போறா" என பார்வதி கூற, சரி சரி என தலையாட்டினான். ஆதித்யனாரோ, "இதனால நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல பாரு. எனக்கென்னவோ அந்த பொண்ணுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுமோன்னு பயமா இருக்குமா" என்றார். "அதெல்லாம் ஒண்ணும் வராது. வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என் மகனை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. பாவம், ரொம்ப மனசொடிஞ்சு போறான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. எல்லாம் சரியாகிடும்" என்றான் ஆரவ். "நீ பேசாதடா. நீங்க பார்த்த வேலைக்கு உங்க 2 பேரையும் கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளி இருக்கணும். எனக்கு என் மருமகள ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவள சுத்தி ஆபத்து இருக்கு. அதனாலதான் உடனடியா கல்யாணம் பண்ணினோம்னு சொன்னதுனால உங்கள சும்மா விடுறேன்" என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே, "அட பாவிங்களா! எல்லாம் நடிப்பா? குடும்பமே சேர்ந்து நாடகம் போடுறீங்களா?" என்ற குரலைக் கேட்டு மூவரும் திரும்பி பார்க்க, அங்கே கதவருகே நின்று கொண்டிருந்தாள் மித்ரா.